அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா இடத்துலையும் லீவுன்னு தான் நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் இல்லையா? ஓகே ஓகே. மேரி கிறிஸ்மஸ். அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வந்தேன். சரி அதுக்கு போட்டு இன்றைக்கி கொஞ்சம் மில்க் ஷேக் அடித்து கொடுத்துர்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சும்மா ஒரு ட்ரிங்க் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரிஸை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி எடுத்து வச்சோம் அப்படின்னா மறுபடியும் வீணாகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஃப்ரீஸ் ஆகும்போது இன்னும் அந்த டேஸ்ட்லெஸ் ஆகிடும். அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் சரி ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கடகடன்னு குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் வேலை இருக்காது இல்லையா? அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து எடுத்துகிட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராபெரியாக எடுத்து கழுவி கேட்டுட்ருப்பாங்க. அதுவும் நமக்கு பயங்கர தலைவலியாக இருக்கும். இவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நமக்கு இத்தனை டென்ஷன் இல்லை. வீட்டில் இருக்கும்போது பாவம் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க? சுற்றி சுற்றி வீட்டிலையே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னுட்டு. ஆக்சுவலி கோல்டு எனக்கு ரொம்ப பேசுகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வாய்ஸில் கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. நானும் வந்துட்டு இந்த நல்லா சூப்பராக மில்க் ஷேக்லாம் அடிச்சுட்டு கிளாஸில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் இருக்கிறதுக்காக ஹனியை கொட்டலான்னு பார்த்தா அது பாட்டுக்கு பொடபடான்னு வந்துருச்சு. அது சுற்றவே முடியலங்க எனக்கு. என்னமோ தெரியல. அது ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டிருந்தாலும் கூட வந்திருக்கும் போல். அந்த ஐடியாலாம் அப்போவே ஓடலை. அதுக்கப்புறம் நானும் வச்சு சுற்றுன்னு சுற்றுறேன், எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன். சுற்றுனா வெறும் பாட்டில் தான் சுற்றுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பருத்தி கொட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வேணாம், போய் ஏற்கனவே சுகர் போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு பயங்கர ஒரு ஆர்டிஸ்டிக் வேலையை பார்த்தேன். அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ மில்க் ஷேக்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் ஃபுல் க்ரீம் ஊற்றுனதுனால நான் தண்ணி சேர்க்கலை. அப்போ தான் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் க்ரீம் ஃபுல் ஃபேட் மில்கே நான் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி 4 ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருந்தேன். கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடலாம், அப்படியே கொஞ்சம் கச்சக்குன்னு சாப்பிடும்போது வாயில் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான்.